Hello everyone. ADMK வந்து எப்படி ரெண்டு வாட்டி கவர்மெண்ட் பேக் டு பேக் ஃபார்ம் பண்ணாங்க 2011 அண்ட் 2016. அந்த ஹிஸ்டரியை பத்தி பார்க்க போறோம். ஹிஸ்டரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோல சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஹிஸ்டரிலாம் தேவையில்லை, எதுக்கு அப்பப்போ ஹிஸ்டரியை சொல்றீங்க, எங்களுக்கு ஹிஸ்டரிலாம் தேவையில்லை அப்படின்னு. ஸோ ஒரு பழைய கோட் ஒன்று இருக்கு, த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் மேன்கைண்ட் நெவர் டேக் லெசன் ஃப்ரம் ஹிஸ்டரி. அதாவது நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா வரலாறுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறதே கிடையாது, வரலாறை புறக்கணிக்கிறோம். சோ அது வந்து தப்பு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன். சோ 2011 to 16 வந்து ஏடிஎம்கே ரூல் பண்ணாங்க. எண்ட் ஆகும் போது வந்து அதிருப்திலாம் இருந்துச்சு. சோ டிஎம்கே வந்து ஃபுல் ஸ்விங்ல வந்து எலெக்ஷன் ப்ரிப்பேர் ஆனாங்க. சோ அப்போ மக்கள் வந்து மாற்றம் வேணும் அந்த மைண்ட் செட்ல இப்போ பேசுறாங்கல்ல. சோ இதெல்லாம் வந்து அப்பவும் இருந்தது. யூஸ்வலா ஏடிஎம்கே டிஎம்கே பேக் டு பேக் வந்துட்டு இருப்பாங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு. பட் இந்த 10 இயர்ஸ் எப்படி ஏடிஎம்கே செக்யூர் பண்ணாங்கன்னா, இந்த 2016ல அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அதுவும் டிஎம்கேல இருந்தது. அதுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து ஏடிஎம்கே வந்து ஜெயிக்க வச்சது. அன்னைக்கு இருந்த தேதியில வந்து சில ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட மேனிஃபெஸ்டோல வந்து லிக்கரை வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற மக்கள் அதை வெல்கம் பண்ணாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோலயும் இந்த லிக்கரை பத்தி கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுல வந்து டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா 100% லிக்கரை பேன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணும், சோ அதனால ஓட் நிறைய வரும், கன்வர்ஷன் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏடிஎம்கேவும் அதே விதம் தான் கொண்டு வந்தாங்க. பட் அவங்க வந்து அதுல ஒரு ஸ்மார்ட்டா ஒரு பிளே பண்ணாங்க. என்ன பிளே பண்ணாங்கன்னா, திரும்பவும் வந்தா லிக்கரை வந்து படிப்படியா குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதாங்க டிஃபரன்ஸ். இவங்க வந்து 100% குறைப்போம்னு சொன்னாங்க, அவங்க வந்து படிப்படியா குறைப்போம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரையும் எல்லா கவர்மெண்ட்டும் படிப்படியா குறைப்போம் தான் சொன்னாங்க. சோ அப்போ அந்த டிசிஷன் ஜெயலலிதா மேடம்க்கு யாரு அட்வைஸ் பண்ணாங்களோ ஹேட்ஸ் ஆஃப். ஏன் அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து 2 செட் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து லிக்கர் வேண்டான்னு சொல்றவங்க, போய் டாஸ்மார்க்கெட் எல்லாம் வந்து போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதர் செட் ஆஃப் பீப்புள் இன்டைரக்ட்லி சப்போர்ட் லிக்கர் கன்சப்ஷன். அந்த கிரௌட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இதுதான் வந்து 2016ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. சோ 2016க்கு அப்புறம் ஃபார்ம் பண்ண எனி கவர்மெண்ட், அது ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், இன்னைக்கு டிவிகே இருக்கலாம். சோ தே ஆல் டோல் தட் நாங்க வந்து லிக்கரை வந்து கிராஜுவலா தான் குறைப்போம்னு சொல்லி. சோ யாராவும் வந்து 100% நாங்க லிக்கரை ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடோட ஓட் பேங்க் வந்து லிக்கரையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அதுதாங்க உண்மை. சோ கிராஜுவலா குறைப்போம் அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த லிக்கர் வேணான்றவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஓகே கவர்மெண்ட் வந்து ஸ்லோவா குறைக்கிறாங்க, we are happy அப்படின்னு. சோ லிக்கர் வேணும்ன்றவங்களுக்கு கிராஜுவலா தானே குறைக்கிறாங்க, அது பாத்துக்கலாம், நம்மளுக்கு சரக்கு கிடைச்சா போதும் அப்படின்றது. இந்த ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்து கிராஜுவலா குறைப்போன்றது. சோ இது வந்து நம்ம எவ்வளவு நாள் இதே சொல்ல போறோம்ன்றது தெரியல, பொறுத்து இருந்தா பார்க்கணும். எனி டிசிஷன் when we take we have to refer the history. ஹிஸ்டரியில வந்து டியூ டிலிஜென்ஸும் பண்ணணும், அலசி ஆராயணும். ஹிஸ்டரி ரெஃபர் பண்ணா மட்டும் பார்த்தாது, டியூ டிலிஜென்ஸும் பண்ணி அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்தா இட் will be successful. சோ அதுதான் இன்னைக்கு ஏடிஎம்கே 2016ல அது பண்ணாங்க. அதாவது கிராஜுவலா லிக்கரை குறைக்கிறோம்.